இது குறித்து கருத்து பகிர்வதற்காக புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த உங்கள் கருத்து என்ன? அமலாக்கத்துறையின் சார்பாக தமிழ்நாட்டில் கூடிய தனியார் மதுபான ஆலைகள் மற்றும் அதன் தொடர்பு கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் தொடர்ந்து சோதனைகள் நடப்பதாக செய்திகள் வருகின்றன. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தின் அதாவது டாஸ்மாகினுடைய பிடியிலிருந்து தமிழகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை நாங்கள் துவக்கினோம். அப்பொழுது ஒன்று குடியால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்படுவது குறித்து பேசினோம். அவருடைய குடும்பங்கள் பாதிப்புக்கு ஆளாவது குறித்தும் குறிப்பிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளில் அதே போல தனியார் மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகக்கூடிய அந்த மதுபான நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரியை செலுத்தாமல் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி செய்கிறார்கள். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 19 தனியார் ஆலைகள் அனைத்துமே ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது அவர்களாலே நடத்தப்படக்கூடிய ஆலைகள், தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த ஆலைகள் உதாரணத்திற்கு இன்று 1 லட்சம் பாட்டில்கள் உற்பத்தியாவதாக கணக்கிட்டால் 50,000 பாட்டில்களுக்கு மட்டுமே அரசுக்கு வரி செலுத்துவது, 50,000 பாட்டில்களை கொல்லைப்புறமாக பின்புறமாக எடுத்து சென்று அது அரசுக்கு எந்த விதமான வரியும் செலுத்தாமல் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருகிறது என்று சொன்னால் இன்னொரு 50,000 கோடி ரூபாய் தனியார்களுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்தாத காரணத்தினால் அவர்களுக்கு சேருகிறது. எனவே இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் 2023 ஆளுநரை சந்தித்து மனுவை அளித்தோம். எனவே இப்பொழுது அதே போல நான் ஆடிட்டர் ஜெனரல் இடத்துல இந்த கம்பெனிகளுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நான் மனு அளித்தேன். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தமிழ்நாட்டில் தனியார் மதுபான ஆலைகள் நடக்கக்கூடிய முறைகேடுகள், மோசடிகள், ஊழல்கள் குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்கிறது என்று சொன்னால் அது மிகவும் வரவேற்க தகுந்தது. அதனுடைய உண்மை நிலைகளை கண்டறிந்து தமிழக மக்களுக்கு அமலாக்கத்துறை வெளிப்படுத்த வேண்டும். இது தமிழ்நாடு கோடான கோடி தமிழ் மக்களுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் சுரண்டி ஒரு சிலர் கொடுப்பதற்கு இது அனுமதிக்க இயலாது. எனவே தமிழகத்துல இருக்கக்கூடிய தனியார் மதுபான ஆலைகளால் நடைபெறக்கூடிய அந்த ஊழல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் செய்திருக்கக்கூடிய முறைகேடுகளை அமலாக்கத்துறை அம்பலப்படுத்த வேண்டும். அதே போல டாஸ்மாக் நிறுவனமும் என்ன செய்கிறது, தவறு செய்கிறது என்பதையும் வெளிக்கொணர வேண்டும். இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் முறையானது, சரியானது, அது உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.